இஸ்லாமாபாத் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. எப்படி மூடப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். It has sealed off the capital with shipping containers and shut down major roads leading into Islamabad. ஆர்ப்பாட்டம் இந்த பகுதிகளை நோக்கித்தான் வருகிறது. இங்கதான் முக்கியமான பாகிஸ்தானுடைய பாராளுமன்றம் இங்கேதான் இருக்கிறது. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? ஏன் இம்ரான் கான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்திற்கு முரணான அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும், இம்ரான் கான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தொடர்பான ஒரு விவகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் பாகிஸ்தான் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் மொத்தமாக மூடப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமாபாத்துக்குள்ள எந்த பகுதியாலும் உள்ளே நுழைய விடாமல் மொத்தமாக வீதிகள் முழுவதும் மூடப்பட்டிருக்கின்றன. மூடப்பட்டிருக்கின்றன நம்ம ஊர்ல மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் வரக்கல, போராட்டம் வரக்கல எப்படி மூடுவாங்களோ அப்படி மூடியிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம்ம ஊர்ல எப்படி மூடுவாங்கன்னா பேரியர் போடுவாங்க, அந்த இரும்பு கம்பிகளை கொண்டு வந்து போட்டு ஃபோர்ஸஸை கொண்டு வந்து இறக்குவாங்க, போலீஸை முன்னாடி நிறுத்துவாங்க, அதற்கு பிறகு இராணுவத்தை நிறுத்துவாங்க. அதையும் முடியலைன்னு சொன்னால் கழகம் அடக்கும் போலீசார் களமிறக்கப்படுவார்கள். அதுவும் முடியலை என்று சொல்லி சொன்னால் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்துவதற்காக இராணுவத்தினர் களமிறக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டங்கட்டமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை அடக்குவதற்காக அரசுகள் பல விதிமுறைகளை கையாளும். இலங்கையினுடைய மக்கள் எழுச்சியின் போது, அறகலைய போராட்டத்தின் போது கூட இந்த விதிமுறைகள் மாத்திரம்தான் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுடைய தலைநகரத்தில் நடக்கக்கூடிய விவகாரம் என்னவென்று சொன்னால், பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுவிக்க கோரி அவருடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள், பாகிஸ்தான் தஹ்ரீக் இன்சாஃப் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் இஸ்லாமாபாத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்லாமாபாத் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. எப்படி மூடப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான சாலை, ஒரு வீதி. அந்த வீதி மூடப்பட்டிருக்கின்றது. எதனால மூடி இருக்கிறாங்கன்னு சொன்னா, பெரிய கண்டெய்னர், லாரியில எடுத்துக்கிட்டு போகிற கண்டெய்னர் இருக்குதா இல்லையா, அந்த கண்டெய்னர் பெட்டிகளை கொண்டு வந்துதான் அத்தனை வீதிகளையும் மூடி இருக்கிறார்கள். இங்க பாருங்க, கீழே இந்த வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது. மேலே நீங்க பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு மேலேயும் அந்த வீதிகள் மூடப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம், இது பெஷாவர் பகுதிகளில் இஸ்லாமாபாத்துக்கு வரக்கூடிய வழிகளில் ஒரு வழிதான் பெஷாவர்ல இருந்து வரக்கூடிய ரோடாக இருக்குது. அந்த ரோட்ல இந்த பக்கம் திரும்பி போயிடவும் கூடாது, இந்த பகுதியால் உள்ள யாரும் வந்துவிடவும் கூடாது என்பதற்காக இந்த ரெண்டு பகுதிகளும் பெரிய கண்டெய்னர்களை கொண்டு வழிமறிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாமாபாத்தினுடைய இன்னொரு முக்கியமான சாலை தான் இது. இந்த பகுதியால் யாரும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் இங்க வந்து இரண்டு அடுக்குகள்ல, ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்குகள்ல அந்த கண்டெய்னர் பெட்டிகள் வைக்கப்பட்டு மொத்தமாக வீதிகள் மறைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். அப்படி என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவு உக்கிரமாக இருக்கும், எந்த அளவுக்கு அரசாங்கம் பயந்து இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இங்க நீங்க பார்க்கலாம், எல்லாமே கண்டெய்னர் பெட்டிகளை வைத்து வைத்து மறைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இந்த இடத்தை நோக்கித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் வருகிறது. அதாவது இம்ரான் கானை விடுவிக்க கோருகிற ஆர்ப்பாட்டம் இந்த பகுதிகளை நோக்கித்தான் வருகிறது. இங்கதான் முக்கியமான பாகிஸ்தானுடைய பாராளுமன்றம் இங்கே தான் இருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானுடைய பல அரசு அலுவலகங்கள் இங்கே தான் இருக்கிறது. வெளிநாடுகளுடைய தூதுவர் ஆலயங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறது. எனவே தான் இந்த இடத்திற்கு வருவதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த இடத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் இஸ்லாமாபாத்தில் கலகம் அடக்கக்கூடிய போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஏரியாவிலும் இஸ்லாமாபாத்தில் எவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் தான் இங்க நீங்க பார்க்குறீங்க. கண்டெய்னர்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது, போலீசாரும் கலகம் அடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
வருகிறார்கள். இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தை நோக்கி இம்ரான் கானுடைய ஆதரவாளர்கள் நுழைகிற காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தினுடைய மிக முக்கியமான ஆரம்ப புள்ளி. அந்த ஆரம்ப புள்ளியில என்ன நிலை இருக்கிறது தற்போது என்பதை தான் நீங்க பார்க்குறீங்க. கலகம் அடக்கும் போலீசார் மொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கேயும் அதாவது ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்ட போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், துப்பாக்கி ஏந்திய போலீசார். இது எதுக்கு மேலே நிற்கிறாங்கன்னா கண்டெய்னருக்கு மேலே தான் நிற்கிறாங்க. இந்த கண்டெய்னரை பச்சை புடவை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. ஏன் மறைச்சிருக்கிறாங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட 3 அடுக்குகளை கொண்ட கண்டெய்னர்கள், 3 கண்டெய்னர்களுக்கு மேலே தான் போலீசார் இங்கே நிற்கிறார்கள். இதை தாண்டி உடைத்து கொண்டுதான் போனால் போக வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், எல்லா வகைகளிலையும் அந்த கண்டெய்னர்களுக்கு ஹார்பரில் இருக்கிற முழு கண்டெய்னரும் இஸ்லாமாபாத் ரோட்ல தான் இருக்குது போல தெரியுது. எல்லா இடத்திலையும் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்க. இங்கெல்லாம் பாருங்க, நீங்க எப்படியுமே அதாவது பூச்சி கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த அளவுக்கு தற்போது பாகிஸ்தானுடைய நிலை ரொம்ப சூடுபிடித்த நிலையாக மாறி இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் கண்டெய்னர்கள் போட்டு மறைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதலாவது, எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், ஏன் இம்ரான் கான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இம்ரான் கானை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுடைய பிரதமராக செயல்பட்டவர். பாகிஸ்தானுடைய பிரதமராக செயல்படுவதற்கு முன்பதாக, அவர் கட்சிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பிரபலமான கிரிக்கெட் வீரராக செயல்பட்டவர். தன்னுடைய கிரிக்கெட் மூலமாக, தன்னுடைய விளையாட்டின் மூலமாக கிடைத்த புகழையும் பெயரையும் பயன்படுத்தி அவர் அரசியலுக்குள் நுழைந்தார். PTI, பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃப் என்கிற ஒரு கட்சியை நிறுவினார். அந்த கட்சியினூடாகத்தான் தேர்தலை சந்தித்தவர். பல தேர்தல்களில் வெற்றி பெற்று பாகிஸ்தானுடைய எதிர்க்கட்சியாக அமர்ந்து பின்னர் பாகிஸ்தானுடைய ஆளும் கட்சியாக, பாகிஸ்தான் பிரதமராகவே தன்னை மாற்றுகிற அளவுக்கு வெற்றி வாகை சூடியவர். இந்த நிலையில தான் இம்ரான் கான் அவர்கள் கடந்த 2022 பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலமாக தோல்வியை சந்திக்கிறார். ஒரு பாராளுமன்றத்தை கலைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் தோல்வியுற்றால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இம்ரான் கானுடைய கட்சியினுடைய எம்பிக்களையே விலக்கி வாங்கி அந்த எம்பிக்களை இம்ரான் கானுக்கு எதிராக கையுயர்த்துகிற அளவுக்கு நிலைமை மாறி, இம்ரான் கானோடு ஒரு சொற்ப எம்பிக்கள் மாத்திரம் தனித்து நிற்கிற அளவுக்கு நிலைமை மாற்றப்படுகிறது. உடனடியாக இம்ரான் கானுடைய ஆட்சி கவிழ்கிறது. தற்காலிக பிரதமராக ஒருவர் பதவியேற்கிறார். அந்த நிலையில தான் இம்ரான் கான் மீது பல வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள். தேச துரோக வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. முதல் கட்டமாக பயங்கரவாதத்திற்கு துணை போனார் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது பதியப்படுகிறது. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது பதியப்படுகிறது. மொத்தமாகவே இந்த வழக்குகள் எல்லாத்தையுமே நம்ம பெரும்பாலான வழக்குகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் அவர் மீது திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பயங்கரவாத குற்றச்சாட்டு ஒரு பிரதமராக செயல்பட்டவரை தகுதி நீக்கம் செய்கிறாங்க. தகுதி நீக்கம் என்பது அவருடைய குற்றச்சாட்டு சொல்லி நீக்கப்பட்டது அல்ல. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டி அவருடைய பதவியை நீக்குகிறார்கள். நீக்கியதற்கு பிறகு அவர் மேல பயங்கரவாத குற்றச்சாட்டு சுமத்துவது என்பது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த நிலையில தான் அவர் மேல 150க்கு மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பெரும்பாலான வழக்குகள்ல இம்ரான் கான் விடுவிக்கப்பட்டு பிணை அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக கூட இம்ரான் கான் மீது தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒரு வழக்கில் அவர் பிணையில் வெளியே செல்லலாம் என்கிற அனுமதி வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர் இன்று வரை ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறார். காரணம் என்னன்னா, ஒரு சில வழக்குகள் அவருக்கு பிணை வழங்கப்பட்டாலும் மற்ற எல்லா வழக்குகளிலும் அவர் சிறையில் தான் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் இம்ரான் கான் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அரசியல் சார்ந்தவையே தவிர நிதர்சனமான உண்மை கிடையாது என்று அவருடைய கட்சி மொத்தமாக அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். மறுப்பது மட்டுமல்லாமல் இம்ரான் கான் பதவி விலகிய அன்றைக்கு சில ஆவணங்களை வெளியிட்டிருந்தார். அந்த ஆவணங்கள் தன்னுடைய பதவியை பறிப்பதற்கு பின்புலமாக இருந்தது அமெரிக்கா தான் என்பதை வெளிப்படுத்தின. அமெரிக்காவினுடைய பின்புலத்தால் தான் முன்னாள் பிரதமராக செயல்பட்ட நவாஸ்
நவாஸ் ஷரீஃபினுடைய சகோதரர் ஷபாஸ் ஷரீஃப் தலைமையிலான ஒரு குழு ஆட்சியை கைப்பற்றி கொண்டது. இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் முழுவதுமாக அமெரிக்கா தான் என்பதுதான் இம்ரான் கானுடைய பாரிய குற்றச்சாட்டாகவும் இருந்தது. சர்வதேச அளவில் ஒரு புகழ்பெற்ற பிரதமராக செயல்பட்டவர், சர்வதேச அரங்கில் ஒரு புகழ்பெற்ற முஸ்லிம் அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டவர், பாகிஸ்தானுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டவர். அவருடைய அரசியல் எதிரிகளால் தற்போது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தான் இவரை விடுதலை செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய சில அம்சங்களாக எது முன்வைக்கப்பட்டிருக்கு கேட்டா, பாகிஸ்தானுடைய அரசாங்கம் பதவி விலக வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும், மீண்டும் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும், இம்ரான் கான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதுல அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கான ஒரு நியாயமும் இருக்கு. என்னன்னா, இறுதியாக இம்ரான் கான் சிறையில் இருக்கும் போது நடத்தப்பட்ட தேர்தலை பொறுத்தவரையில் அந்த தேர்தலையும் இம்ரான் கானுடைய கட்சி போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் இம்ரான் கானுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேருமே சுயேட்சை சின்னங்களில் என்ன பண்ணாங்கன்னா பல இடங்களையும் போட்டியிட்டார்கள். அப்படி போட்டியிட்டும் பெரும்பாலான இடங்களை அவர்கள் கைப்பற்றியும் அவர்களுடைய கைக்கு ஆட்சியை கொடுக்காமல் மீண்டும் ஷபாஸ் ஷரீஃபுடைய தலைமையில் ஆட்சியை அவர்களே பிடித்துக் கொண்டார்கள். எனவேதான் ஜனநாயகத்திற்கு முரணான அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும், இம்ரான் கான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு இஸ்லாமாபாத்தோடு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இன்டர்நெட் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் தடை செய்கிறாங்கன்னா அதில் என்ன, அவங்க சமூக வலைதளங்களை தடை செய்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் கூட பல கட்டங்கள் அது நடந்திருக்கிறது. வாட்ஸ்அப்புக்கு தடை விதிப்பாங்க, ஃபேஸ்புக் போன்றவைகள் இயங்காது. அங்கே தற்போதைக்கு இயங்கக்கூடிய ஒன்றாக எக்ஸ் மட்டும்தான் இருக்கிறது, ட்விட்டர் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு சிலது இயங்குகிறது. பெரும்பாலான மக்கள் எதை பயன்படுத்துவார்களோ அவற்றுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் சோசியல் மீடியாவை பிளாக் பண்ணிட்டு இந்த ரோடுகளையும் கண்டெய்னர்களை போட்டு பிளாக் பண்ணுகிற ஒரு நிலையை ராணுவமும் துணை ராணுவ படைகளும் போலீசாரும் முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்கிற செய்திகளோடு பாகிஸ்தானுக்குள் மறு அறிவித்தல் வருகிற வரைக்கும் எந்த கூட்டமும் நடத்தப்படக்கூடாது என்கிற கோரிக்கையும் அறிவித்தலும் அரசாங்கம் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலையும் அதையும் மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமாபாத்தை நோக்கி வாகன பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகன பேரணியை தடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானுடைய அரசாங்கம் என்றுதான் சொல்ல முடியும். குறிப்பாக இம்ரான் கானுடைய உதவியாளராக செயல்பட்டவரும் தற்போது ஹைபர் பக்துன்வா என்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சராக செயல்படக்கூடியவருமாக இருக்கக்கூடிய அலி அமீன் கந்தாபூர் என்பவர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இஸ்லாமாபாத்தை முற்றுகையிடுவோம், இஸ்லாமாபாத்துக்குள் நுழைவோம், பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் விடுதலை செய்யப்படுகிற வரைக்கும் நாங்கள் இஸ்லாமாபாத்தை விட்டு வெளியேற மாட்டோம், அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும், கலைக்கப்பட வேண்டும், இம்ரான் கான் விடுதலை செய்யப்பட வேண்டும், அதுவரைக்கும் லட்சக்கணக்கான மக்களோடு தலைநகரத்தை முற்றுகையிடுவோம் என்றுதான் அவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தி ஷவுக் என்கிற இந்த பகுதிகள் தற்போது முற்றுகையிடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பகுதிக்கு தி ஷவுக் என்று தான் சொல்லுவார்கள். இந்த பகுதியில் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாராளுமன்றம் மற்ற அத்தனை அலுவலகங்களும் இருக்கிறது. அந்த இடத்தை நோக்கித்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் உள்ளே மக்கள் அத்தனை பேரும் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் இம்ரான் கானுக்கான மக்களுடைய அலையும், இம்ரான் கானை நேசிக்கக்கூடிய மக்களுடைய அலையும், இம்ரான் கான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற பொதுவான மக்களுடைய அலையும் உச்சம் தொட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் பற்றி எரிகிறது பல இடங்களில். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது, அங்கே ஒரு கலவரமும் நடைபெற்று வருகிறது. அந்த கலவரத்தினுடைய பின்னணி என்ன என்பதை தனியான ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த பகுதியால் இம்ரான் கானுடைய ஆதரவாளர்கள் இதுவரைக்கும் எங்குமே வன்முறையில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. ஆனால் 4000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வருகிற மக்கள் தொகையை பார்த்தால் கைது செய்து சிறையில் அடைத்தால் கூட சிறையே போதாமல் போய்விடும் என்கிற அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். சில இடங்களில் பாலங்கள் பிளாக் பண்ணப்பட்டிருக்குது, பாலத்தால் அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக பாலங்கள் பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறதுனால பல பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நீந்தி ஆறுகளில் நீந்தி அடுத்த கரைக்கு வருகிறார்கள். அதே போன்று போட் வழியாக வருகிறார்கள். எப்படியாவது நாங்கள் இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம் என்று ரொம்ப திட்டமிட்ட ஒரு
போராட்டமாக இருக்கிறது. ரொம்ப நுணுக்கமாக இந்த போராட்டத்தை இம்ரான் கானுடைய ஆதரவாளர்களும் இம்ரான் கானுடைய கட்சியினுடைய தலைவர்களும் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்போ தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஈவன் அல் ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் கூட பாகிஸ்தானில் இருந்து இந்த செய்திகளை நேரலையாக பல கட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இம்ரான் கானுக்கான ஆதரவு ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானிலே ஒரு பெரிய அலையை உண்டாக்கி இருக்கின்றது. ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இந்த அலை மாறி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இம்ரான் கானுடைய அரசியல் போங்கிலே மாற்றங்கள் இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம். இம்ரான் கானுடைய அரசியலை யாரும் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். ஆனால் இலங்கை இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் இம்ரான் கானுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய நட்பு உறவு பாசம் இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே ஜனாசா எரிப்பு என்கிற அநியாயம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிற போது நேரடியாக இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய அப்போதைய அதிபர் கோட்டாபே ராஜபக்ஷவோடு நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கையினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து நான் இப்படி பேசினேன், எனவே மாற்றம் வரும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அந்த இடத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் ஜனாசா எரிப்புக்கு முடிவு கட்டுவதாக அறிவித்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. எனவே ஜனாசா எரிப்பு நிறுத்தப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இம்ரான் கான் அவர்களுடைய இலங்கை வருகையும் இம்ரான் கான் கோட்டாபே ராஜபக்ஷவோடு நடத்திய பேச்சுவார்த்தையும் இன்றியமையாதது. அந்த பேச்சுவார்த்தை தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது மட்டுமல்லாமல் இம்ரான் கான் OIC என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸையே கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு ஆளுமை கொண்டவராகவும் இருந்தார் என்பதும் உண்மை. எனவே இம்ரானுடைய வீழ்ச்சியில் பல நாடுகளுக்கு பங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இம்ரானுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் உள்நாட்டுக்குள் மட்டுமல்ல வெளிநாட்டுக்குள்ளும் இருக்கிறார்கள். பல வெளிநாட்டு சதிகளும் இம்ரானுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. வல்லா அல்லாஹ்வினுடைய அருளால் மீண்டும் எழுவார், மீண்டும் எழுந்து வர வேண்டும். சூழ்ச்சிகளை மழுங்கடித்து சூழ்ச்சிகளை முறியடித்து மீண்டும் பாகிஸ்தானுடைய அதி உச்ச பீடமாக இருக்கிற பிரதமர் பதவிக்கு இம்ரான் கான் வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு முடித்துக் கொள்கிறேன். பாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.